வணக்கம் வந்தோனியின் நலப்பறைகள். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு கறி எடுத்திருக்கோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை 4 மணி ஆயிட்டு. கல்யாண வீடா போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போதான் அலப்புறானா? அலப்புறதுன்னா என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு கோழிக்கறி எடுத்துருக்கோமா. கோழிக்கறி எடுத்தோடனே நம்ம மைண்டுக்கு எப்போ என்ன வரும்னா உப்பு கறி. நம்மளோட ஃபேவரட் உப்பு கறி தான் எப்பயுமே ஆகும். என்ன தான் குழம்பு கிளம்பு அது இதுன்னு சாப்பிட்டாலும் நம்ம கோழிக்கறி உப்பு கறிக்கு ஈடாக எதுவுமே வராது. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. மட்டன்லையும் உப்பு கறி போட்டு பார்த்தீங்களா, அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. உப்பு கறிக்கு ஈடாக வராது. சரி, எவ்வளோ ஈ தெரியுது. சரி, கறி இந்த இருக்கு, உப்பு எங்க? உப்பு போடுவேன்டா. போடாமலாம் சொல்ல மாட்டேன். போ உள்ள, உனக்கு வேலை வேணுமா? போ உள்ள போய் உப்பு எடுத்துட்டு வா, பத்தல் எடுத்துட்டு வா, எண்ணெய் எடுத்துட்டு வா, கடுகு எடுத்துட்டு வா, கருவேப்பிலை எடுத்துட்டு வா. டேய் போடா, கரெக்ட் குடிங்க வா. நீ தானே இப்போ வேலை பண்ணணும். போ எண்ணெய் கடுகு இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. வாய் அடிக்கிறாலும் அப்போ நம்ம பார்த்துடணும்ல. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகிட்டு உப்பு கறி சாப்பிட்டு. உப்பு கறினாவே ஒரு தனி டேஸ்ட்டு தான். உப்பு கறின்னு சொன்னாலே நமக்கு நாக்கில் எச்சி அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போதும். லைட்டாக கூட கோழிக்கடையில் கழுவ மாட்டாங்களா? ரொம்ப சுத்தமாக கறி வச்சுக்க போதும். செடி ஊற்றி விட்டுறணும்னா செடிகளுக்கு ஊற்றி விட்டுறணும். ஆமாம், கறி கழுவுறது, மீன் கழுவுறது, செடிகளுக்கு ஊற்றினா செடி நல்லா வளரும். கிடையாது. அப்போ நீங்கள் சும்மா கழுவுறீங்க, கழுவிட்டு ஊற்றி உன்னை அடிக்கவா கிள்ளி உள்ள போனா போதும். எனக்குதான் வயிற்றுக்குள்ள வயலின் வாசிக்குது, ஹார்மோனியம் வாசிக்குது. சோறு இருக்கு, ரசம் இருக்கு, போட்டு தின்னு. சோறு இருக்கு, ரசம் இருக்கு, வேணும் இந்த கருவாட்டு பட்டறையில ஊறுகாய் இருக்கு, நெத்திலி ஊறுகாய், இறால் ஊறுகாய். என்ஜாய் த டிஷ். கோவணத்துல இருக்கு, நறுமணத்துல இருக்கு. எந்த நேரத்தில் வேணும் வதக்கி சாப்பிட்டுக்கலாம். பட்டை கருவாடு இருக்கு, பட்டறையில கருவாடு இருக்கு. அடியோ இத்தனை வெண்ணில கல்வியே இன்னும் போக மாட்டேங்குமா? அது மாதிரி வெட்டப்பாடு. பாப்பா ஒரு கிண்ணம் மட்டுமா? பாப்பா ஒரு கிண்ணம் மட்டும் எடுத்து வாங்கம்மா. கறி எடுத்து வைப்பா ஃப்ரீசர்ல, நாளைக்கு ஒன்று ஸ்கூலுக்கு வேண்டாமா? துவையல் போட்டுறியா? சரியா? சுடுவேன்னு துவையல் தான் எடுத்துட்டியா? உப்பு கறி வைக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேலைப்படு என்ன ஒரே ஒரு பல்லு. வாய்ப்பு குடும்பம் தானே உங்க குடும்பம். ஃப்ரெண்டு சொல்லையா வேணும். தெரிக்குது, காலில் தெரிக்குது. அப்புறம் ஓடிடுவேன், அப்புறம் நான்லாம் ஓடிடுவேன். கடுகு கிண்டுற முதல் நீங்க தானே. கடுகு கிண்ட கூடாது, எதைய சுட்டு விட்டுறாதீங்க.
வீடியோ கண்டு பந்தா கட்டுறதுக்கு வந்துடும். அப்போ கூட எங்கிட்டு போனாலும் மூஞ்சி தெரிய மாட்டேங்குடா. போட்டோ எடுங்க. அது கறி வெட்டுறது அப்படியே போட்டோ எடு. கறி கறிக்கிற பைத்தியம். சரி விடுங்க. போடு. என்னையா இருக்கிறது இது போட மாட்டேங்க. கறியை போடும் போது நான் எடுக்கேன். ஏய் குட்டிக்கு அதுக்கு போடு. இப்பதான் உட்காந்து வெடிச்சு மூக்குந்தி போட்டா. கறி வடிச்சிட்டு எங்கள் கருவேப்பிலை வத்தல் எங்கள் மாமா ஆசையாக 2 3 வத்தல் அதுவும் வத்தல் நல்லாக்குனுங்க. இப்போ சரி உங்களுக்கு பேஸ் எடுப்பு வீடியோ தரமா இருக்கா? குறை சொல்லக்கூடாதுண்ணா. நல்லா நம்ம வேலை எடுக்கும் போது தான்டா நிறைய ஸ்டைல் சுமி இப்படி காட்ட மாதிரி வரக்கூடாது. ஸ்டைல் அப்படி செப்பு மாதிரி வதக்கணும். செப்பு இப்படிதான் செப்பு இப்படிதான் நொண்டி கை வச்சு வதக்குமோ? வாழைப்பழம் கறியை போட்டு விட்டுருவோம். வாங்கி வதக்கி விடுறான். ஏய் அவனுக்கு வதக்க மாட்டேங்க. அது கருவும் மாமா சட்டிக்குள்ள கீழே உண்டு வேற பயமா இருக்கியா? கீழே ஒரு கறி உழுந்தாலும் இன்னையும் கறி ஒட்டுது போய் போய். ஒட்டதான் இப்போ நாங்களாம் வதக்குவோம். நாங்களாம் சொய்த்தா வதக்குவோம். அப்படியே அவங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. போட்டு சமைக்கிறோமா? எந்த இதுல உட்காரு. இதுல உட்காரு. அவங்க அந்த அத்தை இதுல உட்காந்துருக்காங்க. நான் எதில் உட்காந்துருக்கேன்? நான் சும்மா உப்பு கறிக்கு உப்பு போட்டு உப்பு கூடவே இருக்கணும். அங்க கோழியை பிடிச்சிட்டாலும் மலைதாசத்துல எடுத்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. சாவடிச்சுங்களோட அதிகம். மெயினாக அதை தண்ணி ஊற்றக்கூடாது. கோழிக்கறில் வர்ற தண்ணியிலே அது வேகணும். அதுதான் உப்பு கறிக்கு டேஸ்ட். பாருங்க எப்படி கிடக்குன்னு. அதை சூமிங்க எண்ணிருப்பேன். இதை பாருங்க அன்னைக்கு ஒரு ஆட்டோ தின்னுக்கிட்டே இருக்கணும். அந்த கறி பல்ல கட்டுங்க. கட்டுங்க கட்டுங்க. பல்லு மட்டும் தெரியுது. சுமித்ராவோட காட்டுறேன் வருவேன். பாருங்க தண்ணியை நம்ம ஊற்றலையில தண்ணி படும். தண்ணி விடும். கோழிக்கறி தண்ணி விடும். நிறைய கடமா தண்ணி விடும். இறால் தண்ணி விடும். நண்டு தண்ணி விடும். எல்லாமே தண்ணி விடும். இதுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. தண்ணி ஊற்றாமலே சமைக்கலாம். இந்த விறகு போடுங்க. ஒரு சரட்டை வச்சுக்கலாம்டா. ராக்கெட் அடுப்பு இந்தியாவில் ராக்கெட். எது உங்களுக்கு தெரியுங்க சிவகாசி அந்த மாதிரி இருக்கு. இந்த ராக்கெட் அடுப்பு எங்க சிவகாசிலாம் வந்து விற்பாங்க. இதை பாரு 10 வருஷம் பட்டினியாக கிடந்த மாதிரியே இருக்கும். என்னது ராசா ராசா மன்னதா ராசா. நாளைக்கு தமிழ் எக்ஸாம் ராசா காலையிலேயே. அந்த பொறி வந்து ரெடி ஆயிட்டுனா நடுவுல இருக்கிற அந்த கோழி குண்டு மாதிரி அது அந்த பெருக ஏம்மா விடுங்கம்மா. செடி இப்போதான் மேலே கொடி போய்கிட்டு இருக்கு. கொடியில் பாருங்க. இதான் உப்பு கறிக்கு அழகே. கலர் மாறிடும். மிளகாப்பொடியே போடாமல் நல்லா கலர் ஆக்கி விட்டுரும். கோப்பை எடுத்து நான் சட்டியில் விரவி தரணும்னா நிறைய சோறு போட்டு எனக்கு வந்து மரியாதை வந்து விரைதான். அப்போ இருக்கிற பச்சை பிள்ளைகளுக்குலாம் ஆயில் நீங்கள் தான் பச்சை பிள்ளை. சேஞ்சி மடியாங்க.
சியாண்டி வாங்க தண்ணி வாங்க சித்திக்கிட்டு வாங்க தண்ணிங்க. இல்லை ஏதாவது போட்டு தாங்கடி இப்படியே விளையாடிக்கிட்டே இரு. அதை சீப்பை வச்சு இது பண்ணிட்டு வா. பாப்பா எனக்கு ஒரு பிஸ் அட உன்னை எடுக்க விடுங்கடா. ரெண்டு பக்கமும் கிளிப்பு போட்டு வா. அந்த இருக்கு ஒரு கிளிப்பு. சாப்பிட்டீனா பாக்க ஏய் நான் தான் உட்காருவேன் வா. நம்ம ஏறு கட்டு. நான் கறி எடுக்கிறேன். மாமா வீடியோ கொஞ்சம் ஒழுக்கமா போன்னு நினைக்கிறேன். அவனை உட்கார வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வைக்கலாமா தான் வந்து கறி வச்சிருங்க. பிரியாணியாமா? பிரியாணி வச்சானு பையன் அப்படியே கொப்பை நிறைய 3 பேர் எடுப்பாங்க. அனுப்பு அந்த சித்தப்பாக்கு அனுப்பு. நீங்க உட்காரணும். எப்படி தஞ்சி ஏமா உங்க ஹேர் ஸ்டைல் உட்காருமா. சரி பிங்க கணக்குனா கீழ வரேன். சப்புனு காத்து தேடு நான் வச்சிருக்கேன். செல்ல சார்ஜ் இல்ல. பிள்ளைய கொஞ்சம் தெரியுமாப்பா. சரியா? அவளை வேற விரவி கேட்டாளா, அதனால சட்டியில கொஞ்சம் கறியை எடுத்து வச்சுட்டு 2-3 கறியை போட்டு அப்படியே வச்சிருக்கேன். எங்க நான் கேட்டங்க சட்டியோட சாட்டியோட தருவாங்க. ஆமா நான் விரவி எல்லாருக்கும் உருண்டு. அந்த காய் இது போ. ஆமா எல்லாருக்கும் உருண்டு. உருண்டுச்சோறுக்குலாம் இங்கே வயிறு தாங்காது. உருண்டுச்சோறு தருவாங்களா இவங்களுக்கு இது நிலாச்சோறு இல்லடா, சூரியன் சோறு. அட இது பொம்மடா, இது கோழி தரடா. அப்படி தூட்டாங்க வரைக்கும். சரி அப்படி திக்கு. நான் மரிதாஸ் கொண்டா. பிரியாணி எனக்கு ஆமா. பிரியாணி போல இல்லடா. அடுத்தது எனக்கு தான். வெங்காயத்தை போட்டு அவ்வளோ இருக்கு. சியான் சிங்கிட்டு இருக்குல்ல, அதனால இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க இதை நடுவில் தூக்கி வைங்க. வா நடுவில் தூக்கி வச்சுக்கோங்க. தட்டு உனக்கு ரசசோறு போடுவா. தட்டு நீங்க அங்கனையே சித்தப்பாட உட்காருங்க. அப்பா இல்லையே உனக்கு என்னடி என்ன சாப்பிடு சித்தப்பாவோட. வந்துடவா நீ சித்தப்பாட கறி சோறா? அவளுக்கு கொஞ்சம் அவளுக்கு எதுவுமே வேண்டாம்மா, கறி மட்டும் தான் வேணுமா? கறி மட்டும் தான் வேணுமா உனக்கு? இங்கே மட்டும் ஒண்ணும் செய்ய மாட்டியா? இந்தாங்க சொண்டு இழுக்கும் கறி மட்டும் அவளுக்கு வரும். அவளுக்கே இவ்வளவு வரும். ஏன்டா டேய் ஆட்டுப்புறா சோறு மட்டும் தான் சாப்பிடுறேன். கறி மட்டும். எனக்கு மட்டும் சாப்பிடுவாங்களா? அடங்கிட்டு வாடா நீ. சரி வா நம்ம இந்த சாப்பிடலாம் முதல் புரிஞ்சிடும். சாப்பிட்டு வேண்டா பிள்ளை கறி வை. பிள்ளைக்கு நிறைய வை. இருக்குடா. எனக்கு கறி வை. எனக்கு ரசம் சாப்பிட வேண்டாம். இது அப்போ எந்த சுவிட்சா பாருங்க. நீ அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. தட்டோட சோறு முடிஞ்சு. இதான் சார் மரிதாஸுக்கு கறி வேணுமானு கேட்டேன். பட் அது நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாது. எல்லாருக்கும் வச்சு கொடுத்தியாடி, அந்த பையனுக்கு வச்சு கொடுத்தியாடின்னு கேட்பாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குங்கம்மா? சூப்பராக இருக்கு. எனக்கு வாய் ஊறுது மக்களை. ஊருக்குன்னா தின்னு. பசியாயிட்டு எனக்கு. வாய் ஊர் தான். வாய் ஊறுலாம். தட்டு தட்டப்படி கட் பண்ணி நான் யாரும் எப்படி தருவா? என்ன சோறு என்ன வெங்காயம் தின்னுக்கிறேன். இப்படி விரவி தின்னுக்கிறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனியால படுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சியான்ட்ட சொல்லுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. டாடா பாய். பாய். போட்டோ எடுங்க.